ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் நல்லாவே இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, டெமோ மட்டும் ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, எப்படி மட்டும் பாருங்கள். இங்கே சி போர்டில் ஒரு பேட்டர்ன் அடிக்கிறான். சி போர்டு அடிக்கிறது பி போர்டு அடிக்கிறான், அதுதான் பேட்டர்ன். ஓகேவா, இங்கே சி போர்டு பாருங்கள், 0 அடிச்சிருப்பான். சி போர்டு 0. ஓகேவா, இந்த சி போர்டு 0, அந்த 0 எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 0 அடிச்சிருப்பான். ஓகேவா, சி போர்டு 0, அதை எடுத்து 2 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 0 அடிச்சிருப்பான். இப்போ ஓகே, எங்கே முடிக்கிறான்னு அங்கே தான் ஆரம்பிக்கிறான். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கும், அதை எடுத்து 2 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 9 அடிச்சிருப்போம். ஓகேவா, ஓகே, இப்போ திருப்பி இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே, இப்போ திருப்பி நமக்கு இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0, அதை எடுத்து 2 நாள் விட்டு பாருங்கள் இன்றைக்கி பி போர்டு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, கரெக்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக 2 நாள் கேப்பு 2 நாள் கேப். ஓகேவா, இங்கே சி போர்டு 0, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே, இப்போது இங்கே சி போர்டு வந்து 9, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பி போர்டு 9 சொல்லி அடிச்சிருப்பான். திருப்பி நமக்கு இங்கே சி போர்டு வந்து 6, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 அடிச்சிருக்கான். திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு வந்து 0, அதை எடுத்து நமக்கு பி போர்டில் 0 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது பேட்டர்ன் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக அடிச்சுட்டு வரான். பி போர்டு வந்து 0 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்படி பி போர்டு 0 அடிச்சிட்டானா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது நம்ம டைப் பண்ணிக்கலாம். அவங்க டைப் பண்ணால் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். பிசி மட்டும் பாருங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 அடிச்சிருப்பான். ஓகேவா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 30. ஓகேவா, பிசி 30, 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி 0 9, 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 96, 2 நாள் விட்டு பிசி வந்து 60, 2 நாள் விட்டு பிசி வந்து என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இது டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது டைப் பண்ணால் ஈஸியாக புரியும். ஓகேவா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா, பிசி ஒரு 30, கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 0 9, 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 96, 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 60. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து பிசி என்ன வரப்போகுது அதுதான் கேம். ஓகேவா, அவன் என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து 0, இந்த சி போர்டு 0 எடுத்து நமக்கு இங்கே பி போர்டில் வந்து 0 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு வந்து 9, அதை எடுத்து நமக்கு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 சொல்லி அடிச்சிட்டான். ஓகே, இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, சி போர்டிலேருந்து என்ன அடிக்கிறானோ அதை எடுத்து பி போர்டு அடிக்கிறான். சி போர்டு வந்து 0, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0 அடிச்சிட்டான். இங்கே சி போர்டு 9, அதை எடுத்து கரெக்டாக பி போர்டில் 9 அடிச்சிட்டான். இங்கே சி போர்டு வந்து 6, அதை எடுத்து பி போர்டில் 6 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே நமக்கு சி போர்டு 0, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து 0 வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு பி போர்டு வந்து 3, அந்த பி போர்டு 3 எடுத்து நமக்கு சி போர்டில் வந்து 3 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு சி போர்டு 3 வந்துட்டால் பிசி 0 3 வந்தால் அந்த கேம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. கரெக்டாக பிசி வந்து 0 3 வந்தால் இந்த கேம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ பிசி 0 3 ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, கரெக்டாக பார்த்து பி போர்டில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் சி போர்டில். ஓகேவா, 3 0 9 6 0 வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 0 9 6 0 3. ஓகேவா, சேம் நம்பர் தான். ஓகேவா, கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். பார்த்தா டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ பிசி வந்து நமக்கு 0 3 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பிசி 0 3 வந்தால் நமக்கு ஏ போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. எப்படி மட்டும் பாருங்கள், இதுவும் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. என்ன பண்ணிட்டு வரான் மட்டும் பாருங்கள். இங்கே நமக்கு வந்து பிசி பாருங்கள் 30 அடிச்சிருப்பான். பிசி 30, 2 நாள் விட்டு பாருங்கள் ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 80 சொல்லி அடிச்சிருப்பான். 30க்கு 80 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணிட்டான். ஓகேவா, திருப்பி நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 0 3. ஓகேவா, அந்த 30 அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே 80 சொல்லி முடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 80 சொல்லி முடிச்சிருப்பான். பிசி எடுத்து ஏபியில் ஒரு நம்பர் பவர் பண்ணி. ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே பிசி 0 9, அதை வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா 0 9 சொல்லி அடிச்சிட்டான். பிசி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான். ஓகே, இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 96 இருக்கும். பிசி ஒரு 96 இருக்கும். அந்த 96 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி நமக்கு இங்கே ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 46 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 46 அடிச்சிருப்பான். இப்போ இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 60, அந்த 60 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். ஏபி 10 வரும். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அடித்தா ஏபியில் வந்து 60 சொல்லி வரும். ஓகேவா, இது வந்து டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக அடிச்சிட்டு வரான். வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா 30, அந்த 30க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 80 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பிசி ஒரு 0 9, அந்த 0 9க்கு அவன் 0 9 கரெக்டாக அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 96, அந்த 96க்கு 46. அன்றைக்கி நம்ம ஜாயினில் வந்து 46 தான் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி. கரெக்டாக அன்றைக்கி வந்து பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 60, அதை ஒரு நம்பர் பவர் பண்ணால் 10 வரும். அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற மாதிரி தான் ஏபி வந்து 60 சொல்லி வரும். ஓகேவா, ஓகே, இது வந்து 4வது பேட்டர்ன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்விஸ்ட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா
இது வேறு ஒரு கெஸ்ஸிங் நான் சொல்கிறேன். பிசி 03 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, பிசி 03 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் விட்றேன். நீங்கள் ஏ போர்டு மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய பேட்டர்னில் எப்படின்னா, ஓகே, ஏ போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஓகே, இங்கே பிசி பாருங்கள் 65 அடிச்சிருப்பான். பிசி வந்து 65. ஓகேவா, 2 மாதம் விட்டு பாருங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 70. 2 மாதம் விட்டு பாருங்கள். பிசி வந்து 00. ஓகேவா, இதுதான் பிசி எடுத்து நம்ம என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். கரெக்டாக 2 மாதம் கேப். ஓகேவா, என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். பிசி வந்து 65. பிசி 65. அந்த 65 வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 65 அடிச்சிட்டான். பிசி எடுத்து பிசியில் வந்து அடிச்சிட்டான். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 70. அதை எடுத்து நமக்கு ஏசியில் வந்து அடிச்சிட்டான். பிசி எடுத்து ஏசியில் வந்து அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 00. அதை எடுத்து நமக்கு ஏபியில் அடித்தானா இந்த கேம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி எடுத்து பிசியில் வந்து அடிச்சிட்டான். 65க்கு 65 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து ஏசியில் வந்து அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து ஏபியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அங்கே பிசி எடுத்து இங்கே வந்து ஏபி ஏசி பிசி சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 00 வரது வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 03 வரதுனால ஒரே நம்பர் சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா 003 சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் ட்ரை பண்ணி பாருங்கள். வரது நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, ஏ போர்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால், சப்போர்ட் வைக்கிற மாதிரி தான் 103 இல்லைனா 603 சொல்லி ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 003 நல்லா இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏபியில் வந்து 03 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபியில் ஒரு 03 அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 003 அடித்தானாக்கா ஏபி 03 முடிச்சிட்டா. அப்போ நமக்கு ஒரு பிசி 03 ஏசி 03 ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரே ஷாட்டில் முடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே நம்பராக பார்த்தீங்கன்னா 003 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. பிசி 03 ட்ரை பண்ணி பாருங்கள், வரது வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பேட்டர்ன் நல்லா இருக்குது. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்கள் கணக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 03 வந்துன்னா ஒரே நம்பராக பார்த்தீங்கன்னா 003 சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏ போர்டு வந்து வேறு ஏதாவது வர மாதிரி இருந்தால் கூட ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.